அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு கட்சியின் கொடி ஆட்டினதை வச்சே பாத்தினால் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நகைப்பா இருக்கிறது, கேவலமா இருக்கிறது பாக்குறது. அது பொய்னா தாவேக்கா தலைமை மறுத்து இருக்கணும்ல. யார் இருக்கிறா மறுக்கிறதுக்கு? கட்சியில ஒரு சிலர் தலைமறைவாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். கட்சியே தலைமறைவால் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி தான் உட்கார்ந்து இருந்தாரு. பதில் சொன்னாரா? ஜெயலலிதா கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? சார் வீடியோ போடுறாரு, விஜய் மேல இன்னும் கேஸ் போடலையே. அவருடைய பக்குவத்தை பாருங்க. காங்கிரஸ் பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போகாது. நம் கை அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பேசியிருக்காரு. சொல்ல வேண்டிய தேவையே ஏன் வருதுன்னு தானே. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசுக்கு சரமாரியாக கேள்விகள் எழுப்பியிருக்கு. நீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருக்கு. எங்களை எதுவுமே கேட்கல, எங்களை எதுவும் கேட்கல. அந்த விஜய் பார்த்தா திமுகவுக்கு பயம். நாங்க அப்படி சொல்லவே இல்லை. என்ன பயம் எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க எம்ஜிஆரே பார்த்தோங்க. விஜய் மேல கேஸ் போட்டிருக்கணும், அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை. எதுவாக இருந்தாலும் அவர் கார் என்ன பறிமுதல் பண்ணல சார், கோர்ட்டு சொன்னிச்சு. உங்களுக்கு எடுக்கலனாலும் எடுக்கலன்னு திட்டுறீங்க, எடுத்தாலும் திட்டுறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அப்போ காசாவை பத்தி பேசுற முதல்வர் கள்ளக்குறிச்சி போனாரான்னு கேட்கிறாங்க. உங்க முட்டாள்தனத்துக்குலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர், முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக். சார் வணக்கம். வணக்கம். இந்த விஜய் விவகாரம் இன்னும் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது, நீங்கள் இன்னும் அதுலேருந்து வெளில வர முடியல. அதுவும் இல்லாமல் அரசியல் கூட்டணிகளும் மாறுது. எடப்பாடி போகிற இடமெல்லாம் தாவேக்காவினர் கொடியோடு நிற்கிறாங்க. திமுகவுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இல்லை, நகைச்சுவையான செய்தியாக தான் அதை பார்க்க வேண்டும். அது ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு அதிமுக என்ற கட்சி எம்ஜிஆரால் 72 ஆரம்பிக்கப்பட்டு மாயத்தேவர் பதிவு பண்ணி இரட்டை இலை சின்னம் வாங்கி 10 ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சர், 15 ஆண்டு காலம் ஜெயலலிதா முதலமைச்சர், இடையிலே ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரு 4 முதலமைச்சர் இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்கிறார்கள். ஒரு எங்களுக்கு கொள்கை ரீதியாக அல்ல, தேர்தல் களத்தில் எதிரியாக இருந்து திமுகவுக்கு போட்டியாக இருந்த கட்சி தான் அதிமுக. நாங்கள் வென்றிருக்கிறோம், அவர்கள் தோற்றிருக்கிறார்கள், அவர்கள் வென்றிருக்கிறார்கள், தோற்றிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 30 ஆண்டு காலம் ஆண்ட அந்த கட்சி, 30-35 ஆண்டு காலம் ஆண்ட அந்த கட்சி இன்னைக்கு கடைசியிலே ஒரு பரிதாபகரமான சூழ்நிலைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை அவருடைய பேச்சின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கூட்டணியை தலைவர்கள் முடிவு பண்ணுவார்கள், அல்லது கூட்டணி கட்சி தலைவர்கள் கூடி பேசி முடிவு பண்ணுவார்கள், சந்திப்புகள் நடக்கும். ஆனால் யாரோ ஒரு தொண்டன் கொடி அசைத்த உடனே பார்த்தீர்களா கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்ற மிக 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 பரிதாபமான சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கார். என்ன நாம தானே சொன்னோம், அதிமுக பாஜக கூட்டணி கிரவுண்ட்ல இன்னும் ஜெல்லாகலன்னு. இப்போ தாவேக்காவோட கிரவுண்ட்ல ஜெல் ஆயிட்டாங்க. அதுதாங்க சொல்றேன். அதுல ஒரு தனியார் தொலைக்காட்சி வீடியோ வெளியிட்டு இருக்கிறது. அந்த கொடியை ஆட்டினவரே ஒரு அதிமுக தொண்டர் தான். அவர் லோக்கல் டிஷர்ட், அந்த நகர செயலாளர் கொடுத்த ஒரு டிஷர்ட்டை போட்டிருந்தாரு. அவர் அதிமுகவுடைய தொண்டர். அந்த அதிமுக தொண்டர் கொடியை ஆட்டியிருக்கிறாரா? இதுல ஒரு திட்டமிட்ட நாடகம். ஒரு மனநிலையை மாற்றுவதற்காக தொண்டர்கள் விரும்புகிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள், போய் பங்கேற்கிறார்கள், ஒரு செயற்கையான ஒரு செயலை திட்டமிட்டு செய்து இன்னைக்கு அந்த செயலை எனக்கு தெரிஞ்சு ஒரு அறிவார்ந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவினுடைய முன்னணி மாநிலத்தினுடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர், ஒரு பலம் வாய்ந்த இயக்கமாக சொல்லுகிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற பழனிசாமி ஒரு கட்சியின் கொடி ஆட்டினதை வச்சே பாத்தினால் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நகைப்பா இருக்கிறது, கேவலமா இருக்கிறது பாக்குறது. பொய்னா தாவேக்கா தலைமை மறுத்து இருக்கணும்ல. யார் இருக்கிறா மறுக்கிறதுக்கு? கட்சியில ஒரு சிலர் தலைமறைவாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். கட்சியே தலைமறைவால் இருக்கு. மறுக்கிறதுக்கு யார் இருக்கிறா? மறுக்க வேண்டிய புசியானந்த பொதுச் செயலாளர், போலீஸ் தேடிட்டு இருக்கு. மறுக்க வேண்டியல எங்க இருக்கிறாங்க? அப்ப நீங்க அவங்க மறுக்கிறன்னா அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, அதிமுக பிஜேபி கூட்டணி விஜய் ஏத்துக்கிட்டாருன்னா எங்களுடைய கொள்கையை எதிரி பாஜகன்னு சொன்னாரு. அப்ப அந்த பாஜகவுடைய கொள்கையை விஜய் ஏத்துக்கிறாரா? பாஜக நீட் ஆதரிக்குது, கொண்டு வந்ததே பாஜக தான். அந்த நீட்டை விஜய் ஏத்துக்கிறாரா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து புறக்கணிக்குது ஒன்றிய மோடி அரசு, அந்த புறக்கணிப்பை விஜய் ஏத்துக்கிறாரா? கீழடி சம்பவம் உலக நாடுகள் பாராட்டியது, ஒன்றிய அரசு கேள்வி கேட்கிறது, நம்முடைய நாகரிக கலாச்சாரத்தை ஏற்க மறுக்கிறது, விஜய் ஏத்துக்கிறாரா? தொடர்ந்து புறக்கணிப்பு, அது விஜய் ஏத்துக்கிறாரா? எப்படி? என்ன? யார் முதலமைச்சர்? நான் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்று, மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள், போட்டியே திமுகவுக்கு டிவிகே தான், எனக்கும் தளபதிக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் போய் இன்னைக்கு எத்தனை சீட்ல போய் விஜய் எடப்பாடி கூட கூட்டணி சேருவாரு? அப்ப எடப்பாடி முதலமைச்சர் விஜய் ஏத்துப்பாரா? நான் ஊழலை ஒழிக்க வந்தேன், ஊழலின் மொத்த உருவமே அதிமுக தானே. கட்சியின் முதலமைச்சர் தலைவர் துவங்கி அமைச்சர் பெருமக்கள் வரை சிறைச்சாலைக்கு போனது தெரியாதா?
கரண்ட் முன்னாள் அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரணை நடக்கிறது தெரியாதா? குட்கா வழக்கு, போதைப் பொருள் விட்ட வழக்கு முன்னாள் அமைச்சர் மீது இருக்கிறது. அவர் ஊழலை ஏத்துக்கிறாரா, தண்டனையை ஏத்துக்கிறாரா, குட்காவை ஏத்துக்கிறாரா, இல்ல இவங்க போய் 4 வழியே போய் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை டெல்லியில விட்டு கொடுத்தாங்களே அதை ஏத்துக்கிறாரா? எதை தான் நடிகர் ஏத்துப்பாரு? இல்ல ஒரு பக்கம் எதிரில் நின்று தாவேக்கா உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தா, இன்னொரு பக்கம் கூடவே இருந்து காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்குது. இது நாங்க குடைச்சலாவே பார்க்கலீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிக தொகுதியில் நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோமே தவிர பிஜேபி அதிமுக வைத்திருப்பதில் அடிமையாக வைத்தில்லை. இதே பக்கத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்துக்கொண்டு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறினார். என்ன சொன்னார்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சின்னார். பக்கத்தில் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி தான் உட்கார்ந்து இருந்தாரு. பதில் சொன்னாரா? அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லலையே. அப்ப யார் அடிமையா இருக்கிறது? பக்கத்தில் இருந்து நேரடியாக தாக்குதல் நடத்துற போது வாய் மூடி மௌனமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி குடைச்சலா எடுத்துக்கிறதா இல்ல அடிமைன்னு எடுத்துக்கிறதா? இல்ல எங்களுக்காக கூட்டணியில் இருந்துட்டு விஜய் கூட போன்ல பேசுறார் ராகுல் காந்தி. இறந்ததுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ அல்லது இரங்கல் தெரிவிக்கிறதோ இல்ல என்ன நடந்தது கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிக்கை, அவர் வெளியிட்ட வீடியோ, அதை விட ஒரு முதிர்ச்சியான தலைவர் தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா? நைட் 2 மணிக்கு கரூர் மருத்துவக் கல்லூரி பார்க்கிறார், விடிய காத்தால 3:15 மணிக்கு செய்தியாளர் சந்திக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அரசியல் பேசியிருக்க முடியாதா? நடிகரை தாக்கி பேசியிருக்க. அவர் என்ன சொன்னாரு? இது அரசியல் பேசுற நேரம் அல்ல, இது மீட்டெடுக்க வேண்டிய நேரம், பாதிக்கப்பட்ட மக்களோடு உயிரிழந்த குடும்பங்களோடு உடன் நிற்க வேண்டிய நேரம்ட்டு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தார். ஒரு வீடியோ வெளியிட்டார். என்ன சொல்லுவாங்க சார்? சிறு சுருக்கமா கேட்கிறேன். தாவேகா, காங்கிரஸ், பிஜேபி எந்த கட்சியாக இருந்தாலும் ஒருவேளை ஜெயலலிதா மரணம் அடையாமல் இருந்திருந்தால், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து இந்த சம்பவம் நடந்திருந்தால் இவங்கெல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களா? என்ன நடந்திருக்கும்? எங்கள் தலைவர்கிட்ட இருந்த பக்குவம், அந்த நிதானம் ஜெயலலிதா கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? வீடியோ போடுறாருங்க ஜெயலலிதா, தலைவர் முதலமைச்சர் வீடியோ போடுறாரு. எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டார்கள். வீடியோ போடுறாரு, விஜய் என்ன கேஸ் போடலையே. அவருடைய பக்குவத்தை பாருங்க. நேரடியாக அரசியல் பண்ணல, குறை சொல்லல. என்ன சொன்னாரு? எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்தவர்களை இறக்க விரும்ப மாட்டார்கள். இது அரசியல் நோக்கத்தோடு பார்க்க வேண்டாம். எப்படி சொல்லுகிற முதலமைச்சர் இங்கே, நான் வீட்டில் தான் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்கள் கட்சிக்காரன் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்ற அறவேக்கெடுத்தனமா அறிக்கை விடுற அந்த நடிகர் எங்கே? இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எப்படி பாஜக 2021 பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருந்தது, மக்கள் நிராகரித்தார்கள், தோல்வியை பரிசாக தந்தார்கள், திமுக வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை, தனியாக நின்னாங்க. அந்த இடைப்பட்ட 2 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதிமுகவை, ஜெயலலிதாவை, எம்ஜிஆரை, மறைந்த அண்ணாவை, இதே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் எந்த அளவுக்கு எள்ளி நகையாட முடியுமோ, எவ்வளவு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவு விமர்சனம் பண்ணார்கள். மதுரை மாநாட்டில் ராஜன் செல்லப்பாவையும் உதயகுமாரையும் செல்லூராஜி அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் உட்கார வைத்து பெரியாரையும் அண்ணாவையும் அசிங்கப்படுத்தினாங்க. வாய் மூடி மௌனமா தானே இருந்தீங்க. அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம்? என்ன விளக்கம் அது? போனதுக்கு அப்புறம் போட்டாங்க. அவங்க நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க, வீடியோவே வந்தது, போட்டோவே வந்தது. பிஜேபி வருத்தம் தெரிவிச்சுதா? இல்ல நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா? இல்ல அவங்க மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்க கூட்டணி வச்சீங்களா? உங்களுடைய சுயநலத்திற்காக அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு வர, அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு வர வேண்டும்னு சசிகலா உடைச்சாங்க, ஓபிஎஸ் உடைச்சாங்க, டிடிகே உடைச்சாங்க, இப்போ செங்கோட்டையனை உடைச்சாங்க. 7 கார் மாறி போய் கூட்டணி வச்சார் எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு ரைடுன்றாங்க, அவர் சம்பந்தின்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. பத்திரிகையில் வர செய்தி வச்சு நான் சொல்றேன், ஒரு ரைடுக்கு நீங்க கூட்டணி வச்சுட்டீங்க. யார் தலைவர்? ஒரு ரைடு நடந்த உடனே நைட்டோட நைட்டா ஃபிளைட் ஏறி டெல்லிக்கு போய் 7 கார் மாறி போய் உள்துறை அமைச்சர் வீட்டில் பார்த்து கூட்டணி, ஆமா 2.5 வருஷம் கூட்டணி இல்லாமல் இருந்தது, வருகிற தேர்தலில் கூட்டணியோடு சந்திப்போம். இது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு எடப்பாடி பழனிசாமி. நைட்டு 2 மணிக்கு செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடக்குது. விடிய காலத்தில் கைது செய்யப்படுகிறார். இந்தியாவில் இருக்கிற மொத்த பத்திரிகைகளும் சென்னையில் கூடி இருக்கிறது. விடிந்தால் முதலமைச்சர் செய்தியாளர் சந்திக்கிறாரு. என்ன சொல்ல போறார்? சரண்டர் ஆவாரா? பதில் சொல்லுவாரா? இல்லை ரைடை பற்றி கருத்து தெரிவிப்பாரா? அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் கைது செய்ய, பல்வேறு யூகங்கள். முதலமைச்சருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? என்ன பேச போறார்? என்ன சொல்ல போகிறார்? எகிரி அடிக்க போறாரா? பம்ப போறாரா? சரண்டர் போற? பல கேள்விகள். ஒரு ரைடு நடந்த உடனே 2.5 வருஷம் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன கட்சியை கொண்டு போய் அமித்ஷா காலடியில் அடமானம் வைத்தா அது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நைட்டு ரைடு நடந்து காலைல 9 மணிக்கு செய்தியாளர் சந்திக்கிற முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? பயப்படல,
பம்பல, ரிவேஸ் ஆகல, கூனி குறுகல, ஒரே வார்த்தை சொன்னார், நான் திருப்பி அடித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள்னார். இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு, ஒரு ஆண்மை தன்மை, ஒரு வீரம். யார்கிட்ட தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டை தருவாங்க? ஒரு ரைடுக்கு பயந்து போய் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா, உங்களை நம்பி தருவாங்களா? இன்று வரையில் ஒன்றிய அரசை, பிரதமரை, உள்துறை அமைச்சரை, அதிகாரத்தை, ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இவர்கிட்ட அதிகாரத்தை கொடுப்பாங்களா? இல்ல, அவர் ரைடுக்கு பயந்து போய் கொடுக்கல, நான் இங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தாங்க, அதனால நாங்க உங்களுக்கு உங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது 2021 அப்புறம் 23 வரைக்கும் 3 வருஷம் கூட்டணி இல்லைன்னு கடுமையா தாக்கி பேசுனீங்களே, அப்ப தெரியாதா? அப்ப ஏன் தெரியல? அப்ப ஆட்சியை காப்பாத்துன்னு அவங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது 2021 தான் தெரியுமா உங்களுக்கு? 22 விமர்சனம் பண்ணீங்க. ஏன் 22 கூட்டணியே கிடையாது? நீங்க ஏன் 23 24 வரைக்கும் பிஜேபியில ஏன் சொன்னீங்க? அப்ப ஆட்சியை அப்பயும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே, அப்ப வேற யாருன்னா இருந்தாங்களா? அன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி தானே, வேற யாருன்னா இருந்தாங்களா? அந்த 3 வருஷம் எப்ப எப்படி பிஜேபி எதிர்த்தீங்க? இப்ப எதுக்கு நொட்டு சாக்கு சொல்றீங்க? சார், எனக்கு ஒரு 3 சம்பவம், அந்த 3 சம்பவத்துக்கும் நீங்கள் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒன்று திண்டுக்கல்லில் நடந்த 2 சம்பவத்தை சொல்லிடுறேன். திண்டுக்கல்லில் அமைச்சர் பெரியசாமி மேடையில் பேசுகிறாரு. அப்போ காங்கிரஸ் பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மேடையிலே அமர்ந்திருக்காங்க. இன்னொரு சம்பவம், துணை முதல்வர் காலில் காந்திராஜ் முன்னாள் துணை சபாநாயகர் விடுறாரு. அவருக்கு 50 வயசு, இவருக்கு 60 வயசு. அதிமுகவை காலில் விழுறாங்க, ஜெயலலிதா காலில் விழுறாங்கன்னு விமர்சித்த நீங்கள் அதை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுது. எப்படி பார்க்குறீங்க? கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர். 3வதாக அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இதில் KS அழகிரி சொல்கிறாரு, கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை மட்டும் பார்க்கக்கூடாது, நாலாபுரமும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாரு. பெரிய மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி பேசியது ஒரு நகைச்சுவையாக, ஒரு கட்சியினுடைய தொண்டன் கல்யாணத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கலந்துக்கிறார். ஒரு தொண்டனுடைய கல்யாணத்தில் அந்த எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் உறவு பலமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, கை எங்களோடு தான் இருக்கும், நம் கை அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இல்லை எதுங்க, அவர் என்ன பேசணும் நீங்களும் நானும் முடிவு பண்ணக்கூடாது. அங்க கூட இருக்குன்னு அவர் சொல்லலை, ஆனால் கை இங்க கூட இருக்குன்னா அப்போ அது இல்லை போயிட்டு இருக்கு. ஒன்றுமே கிடையாது. காலம் அந்த சூழ்நிலை, அங்கிருந்த மேடையில் அவர் பேசுறதுக்கு முன்னாடி நடந்த உரையாடல்கள், நகைச்சுவையாக அவர் சொன்னது, ஒரு தொண்டன் கல்யாணத்துக்கு கூட துணை முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, இங்கே காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு அந்த அக்காவை சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன வார்த்தை. அது பெருசாக கொண்ட அவசியம் இல்லை. இன்னைக்கு மீடியாக்கள் எப்படி இருக்குன்னா, எதை சொன்னாலும் அது ஒரு அரசியல் ஆகணும் அப்படின்ற லெவலில் அதை பெருசாக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, அப்புறம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் காலில் விழுந்தார், விழலாமா? அவர் ரசிக்கவும் இல்லை, விழ சொல்லவும் இல்லை. அவர் அங்கேயே கடுமையாக கண்டிச்சு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கண்டிப்பாக அவருக்கு அந்த பொறுப்பு இருந்துங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த களத்தை, மேடையை ரொம்ப தவறாக வழி நடத்தினார் தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும், நான் அவரோட வயசில் ரொம்ப சின்னவன், நான் போய் உதயநிதி என்ன காலில் விழுந்தாலும் சத்தம் போடுவார், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சத்தம் போடக்கூடியவர். என்னையே சத்தம் போடுறாருன்னா அப்போ அங்கே என்ன பண்ணியிருப்பார்? அவர் விரும்பக்கூடியவரா, ரசிக்கக்கூடியவரா? பதறார். பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவே இருக்கு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பதறார். அப்போ இதே அரசியல் பண்ண அவருக்கு விழுறாருங்க. நாங்கள் ரசிக்கிறோமா, ஆதரிச்சோமா, வரவேற்றோமா? கண்டிக்கிறோம், நாங்கள் கண்டிக்கிறோம். அதில் மாற்று கருத்து. துணை முதலமைச்சரே கண்டிச்சிருக்காரு. அது தெரியும் அவருக்கு, இது கண்டிப்பாக இது ஒரு சர்ச்சையாக இஷ்யூ ஆக்குவாங்கன்ட்டு. ஒரு மூத்தவர் அதை யோசிச்சிருக்கணும், அப்படி பண்ணியிருக்க கூடாது. இல்லை, இப்போ காங்கிரஸில் ஏற்கனவே கரூரில் கவிதான்னு ஒருத்தவங்களை திமுக கலைச்சிட்டு வந்தீங்க, பிரச்சனை ஆனிச்சு. மறுபடியும் இல்லை அவங்க பொறுப்புலே இல்லைங்கலாம் விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ விருதுநகரில் மீண்டும் ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளரை திமுக கலைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த செயலர் வச்சுங்க. அழைச்சிட்டுலாம் யாரும் வரலைங்க, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இல்லை நாங்கள் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறோமா? நாங்கள் அழைச்சிட்டு வரோம்னா வேற எங்கன்னா அழைச்சிட்டு வந்திருப்போம். அவருக்கு லோக்கல் என்ன பிரச்சனையோ அந்த கட்சியில் என்ன பிரச்சனை, கூட்டணியில் வலுவாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சந்திப்பு சார் எங்கேயுமே நடக்காது. தலைமை கழகம் அதை ஆதரிக்கிறதும் இல்லை, வரவேற்கிறதும் இல்லை. ஆனால் லோக்கலில் இருக்கும்ல, ஒரு டவுன் பஞ்சாயத்தில், ஒரு நகராட்சியில், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, அவருக்கு என்ன பிரச்சனையோ இப்படி சேர்க்கலாமான்னு எங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா அவரை கேட்டிருக்கலாம், நீ ஏன்பா விட்டு போகிற அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதில் ஒரு சர்ச்சையே கிடையாது. அதாவது எங்களை பேசுவதற்கு வேறு எதுவுமே கிடைக்காத போது கல்யாணத்தில் ஜாலியாக பேசுகிறதும், லோக்கலில் ஏதாவது தமிழ்நாட்டில் 650 டவுன் பஞ்சாயத்தில் ஏதாவது டவுன் பஞ்சாயத்து ஒருத்தர் கட்சி மாறிட்டாருன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா, மீடியாவோட ஃபோக்கஸ் ஏதாவது கிடைக்காதான் ஜல்லடை போட்டு தேடுகிற பொழுது ஏதோ 1-2 கல் கிடைக்கிது, அதை எடுத்து எங்க மேலே அடிக்கிறீங்க, அவ்வளோதான்.
இதில் இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசுக்கு சரமாரியாக கேள்விகள் எழுப்பியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சராமரிலாம் கேள்வி எழுப்பல, நீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருக்கு. எங்களை எதுவுமே கேட்கல, எங்களை எதுவும் கேட்கல. இல்லை, உங்கள் எம்பி வில்சன் வழக்கறிஞர் அவர் கேட்குறாங்களே. இல்லை, அவங்க வந்து நாங்கள் முதல்ல தெளிவாக சொன்னது தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்றக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறத நைட்டு 2:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, பேசுகிறோம், மக்களை குழப்பணும், இந்த அரசை குறை சொல்லணும், ஒரு டைவெர்ட் பண்ணி விடணும். ஏன் நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? என்ன மர்மம்? அறிவு இருக்காதவங்களுக்குலாம், படித்தவங்க தானே. இதுக்கு அரசியல் அறிவுன்னு ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்காதா? போஸ்ட்மார்ட்டம்னா என்னது? அவனுடைய அறிக்கை கையில் இருக்காதா? நைட்டு பண்ணால் என்ன ஆகும், காலையில் பண்ணால் என்ன ஆகும்? அப்பயும் அதே அறிக்கை தானே பேசும். வேறு ஏதாவது பேசுமா? என்ன மர்மம் இருக்குது அதில்? நைட்டு 2:30 மணிக்கு பண்ண ஆரம்பித்த போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மதியானம் 2:40 வரைக்கும் நடக்குது. எவ்வளோ கேவலமானவங்க பாருங்கள். கரூர் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர் மட்டும் சிகிச்சைக்கு பத்தாது, போஸ்ட்மார்ட்டம் பத்தாது. பக்கத்தில் இருக்கிற ஈரோடு கரூருக்கு எவ்வளோ தூரம்? பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் கரூருக்கு எவ்வளோ தூரம்? அந்த 2 மருத்துவக் கல்லூரியில் வந்து வேகமாக நடக்கட்டும். இருக்க டென்ஷனும் கோவமும் பதட்டமும் இல்லைன்னா வேதனையும் அதிகமாகும்ன்ட்டு ஒரு அரசு துரிதமாக செயல்படுது. ஏன் ஈரோடு கரூர்லேருந்து வந்தாங்க? என்ன சார் கேள்வி இது? அது ஒரு முட்டாள்தனமான கேள்வி சொல்லட்டுமா? தாவேக்காவுடைய வழக்கறிஞர் கரூர் நீதிமன்ற வாதாடின அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து படிங்களே. ரொம்ப கேவலமாக இருக்கு. அவன் கட்சிக்காரனே அவரே கேவலப்படுத்தியிருக்காரு, அவரும் உதாசீனப்படுத்தியிருக்காரு. மக்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது எங்க தப்பான்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் செத்தா நானா பொறுப்புன்னு கேட்கிறாரு. நான் என் கட்சிக்காரனை கண்ட்ரோல் பண்ணலாம், மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நாங்களா கூப்பிட்டோம்? நான் கேட்கல. இதை அவருடைய வழக்கறிஞர் நீ கரூர் நீதிமன்றத்தில் கேட்குறாரு. நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஏன்னா சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். கூட்டணிக்காக எடப்பாடியும் பாஜகவும் குருமூர்த்தியும் உள்துறை அமைச்சரும் 41 பிணங்களை வைத்துக்கொண்டு கூட்டணி பேசி கொண்டிருக்கிறார்கள், மனிதாபிமானமே இல்லாமல். ஒரு கேவலமான அரசியல், அருவருக்கத்தக்க அரசியல். 41 பிணங்களை வைத்துக்கொண்டு எங்ககிட்ட வரியா இல்லையா, சேருவியா சேர மாட்டியா, இதை வச்சு அவர் பிளாக்மெயில் பண்ண நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன் உங்களை மனசாட்சியே கிடையாதா? ஆட்சியை பிடிச்சிருவேன் நீங்கள். இன்னைக்கு விஜய் வந்தால் தான் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியுமா? அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? எடப்பாடிக்கு தெரியாத அதிமுக வெற்றி பெறாதுன்னு? 2019 2024 வரைக்கும் பார்த்த எல்லா தேர்தலையும் ஜெயிச்ச தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். 2019 2024 வரைக்கும் பார்த்த எல்லா தேர்தலையும் தோத்தவர் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளோ பெரிய கட்சிங்க ஏடிஎம்கே. இன்னைக்கு அவர் தானே பிரதான எதிர்க்கட்சி. தலைவன் படத்துக்கு பிரச்சனை வந்தது, ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் கொடநாடு எஸ்டேட்ல வெளியே காத்துட்டு இருந்த ஒரு விஜய் 6 மணி நேரம் ஜெயலலிதா பார்ப்பதற்கே. இன்னைக்கு அந்த விஜய் கூட்டணிக்கு வராதான்னு ரெட்டையில ஏங்குதுன்னா யார் வளர்ந்துருக்கிறா, யார் தேய்ந்திருக்கிறா? ஆனால் அந்த விஜய் பார்த்தா திமுகவுக்கு பயம். நாங்க அப்படி சொல்லவே இல்லை. என்ன பயம் எங்களுக்கு என்ன இருக்கு? எங்க நாங்க எம்ஜிஆரே பார்த்தோங்க. விஜய் மேல கேஸ் போட்டிருக்கணும், அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவாக இருந்தாலும். அவர் கார் என்ன பறிமுதல் பண்ணல சார், கோர்ட்டு சொன்னிச்சு உங்கள்கிட்ட. சரி, எல்லாமே சட்ட பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, முதல் 3 இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில அமைப்புகள், சில இயக்கங்கள், சில அரசியல் கட்சிகள். விஜய் மதுரைக்கு ஒரு விமான நிலையத்துக்கு வரார், சின்னாபின்னமாகுது. மாநாட்டுக்கு வரார், 2-3 ஊருக்கு போறார். உடனே எல்லாம் தத்துவ ஞானிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசு வேடிக்கை பார்க்குது. என்ன சொன்னாங்க? இந்த அரசு வேடிக்கை பார்க்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் வார்த்தை கூட சொன்னாங்க, பயப்படுது. இதுனா கந்திரி கூட்டமாக இருக்கு, கேவலமாக இருக்கு, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டீங்களா? இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க தெரியாதா? காவல்துறையை வேடிக்கை பார்க்குது. இதெல்லாம் தாக்குதலும் எங்கள் மீது நடந்தது. எப்போன்னா அவர் இந்த கூத்தெல்லாம் பண்ணுற போது காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்குது. யார் எங்களை பார்த்து கேள்வி கேட்டானோ அவன் அப்படியே வாயை மாற்றி வாடகைக்கு விட்டு விஜயின் பிரச்சாரத்தை திமுக தடுக்கிறது. சரி, என்ன சார் இது? ஏதாவது ஒன்றை பேசுங்கயா. நீங்கள் தான் ஏன் சொன்னீங்க நடவடிக்கை எடுங்கன்ட்டு? கரூரில் எது, திருச்சியில் பிரச்சனை, மதுரையில் பிரச்சனை, விக்ரவாணியில் பிரச்சனை, கிரீஷ் தடவிட்டான். ஒருத்தர் தூக்கி வெளியே போட்டாங்களா இல்லையா? ஒரு அணில் குஞ்சு ஏறிச்சு அவரை பார்க்கறதுக்கு. என்ன பண்ணாங்க? அவருடைய பாதுகாவலர் என்ன பண்ணாரு? தூக்கி வெளியே போட்டார். வீடியோ வைரல் ஆச்சு. நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? அது உயிர் இல்லையா? நீங்க தான்டா கேட்டீங்க. அரசு மீது நம்பிக்கை, அரசு தானே நோக்கி கேள்வி வைக்க முடியும். கேள்ல இப்ப அதே அரசு ஒரு வழிகாட்டு நிலைமை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்குது. பயப்படுறீங்களா? என்னடா அது? எடுக்கலனாலும் எடுக்கலன்னு திட்டுறீங்க, எடுத்தாலும் திட்டுறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அப்போ உங்களுக்கு பிரச்சனை விஜய் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ இல்ல, திமுகவை கார்னர் பண்ணணும், இந்த அரசை கார்னர் பண்ணணும். ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? நாங்க தான் 10 பேரும் கேட்போம். நடவடிக்கை எடுத்தா
ஏன் எடுத்தீங்கன்னு அதே 10 பேர் கேட்போம்னா உங்கள் போதைக்கெல்லாம் நாங்கள் உருக்காக முடியாது, உங்கள் முட்டாள்தனத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் இப்போ ஒரு சிறப்பு குழு அமைச்சாங்க, நாங்கள் அமைச்சோம். நாங்கள் அமைச்சது ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சோம். ரிப்போர்ட் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்கிறோன்ட்டு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி, பேர் பெற்ற அதிகாரி, ஜெயலலிதா கிட்ட நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் அஸ்ரா கார்க். அந்த விசாரணை குழுவை நாங்கள் அமைச்சோமா, இல்லை அவரை நாங்கள் அமைச்சோமா? நீதிமன்றம் தானே சொல்லிச்சு. எங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை அப்படி அமைக்கக்கூடாது நாங்கள் எதிர்த்தோமா? இல்லை இல்லை, எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இந்த குழுக்கு தடை செய்யணும்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கிறீங்க, என்ன அவசியம்? தமிழ்நாட்டு போலீஸை நாங்கள் நம்பலை அப்படிங்கிறாங்க தாவேக்காவை. என்னங்க நீங்கள் தாங்க இப்போ தமிழ்நாடு போலீஸ் வேஷம்லாம் போட்டு படம்லாம் நடிச்சிங்க, இந்த விஷயத்துல நம்பல. எப்படி யார் வந்து நம்ம இப்போ சிபிஐல எங்கேருந்து வருவாங்க? லண்டன்ல இருந்தா. கரூரை ரவுடிங்க பூந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒரு ஆதாரம் காட்டுங்கன்றோம் சார். மத்திய ஹேமாமலி தலைமையில் ஒன்றிய பிஜேபி வந்து ஒரு குழு அமைச்சது. 10 இடத்துல சுற்றி பார்த்தாங்க, ஏதாவது ஒன்று கிடைக்காதா இந்த அரசை தாக்கிட்டு போகலான்ட்டு. போன இடத்துல மக்கள் தெளிவாக சொன்னாங்க, அரசு மேலே தப்பு இல்லை, கூட்டத்து மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் அதிமுக. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அதில் ஹேமாமாலினி கேட்குறாங்க, ஒரு பிஜேபி எம்பி கேட்குறாங்க, மாவட்ட நிர்வாகம் தோல்வி அடைந்ததா? இதை அவங்க ஹிந்தியில் கேட்குறாங்க. அண்ணாமலை தமிழில் கேட்குறாரு, எங்க லோக்கல் பாடி ஏதாவது தப்பு நடந்ததான் இவர் ஸ்டைலில் கேட்குறாரு. ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார், மாவட்ட நிர்வாகம் தோல்வி அடையில, தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் தோல்வி அடைஞ்சாருன்னு. அந்த கும்பல் அப்பே கார் ஏறி போயிடுச்சு. இவ்வளோ தெளிவாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன பேச முடியும்னு. இது ஜார்க்கண்டோ பீகாரோ இல்லை ஏமாத்துறதுக்கு, இது உத்தரப்பிரதேசம் இல்லை ஏமாத்துறதுக்கு. இந்த சிறப்பு குழு மணிப்பூர் போயிருக்கணும், இந்த சிறப்பு குழு லடாக் போயிருக்கணும். 6-8 நாளா அங்கே நெட்டு கட்டு ராணுவ வீரர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். யாரால? ராணுவத்தால. இல்ல காசாவை பத்தி பேசுற முதல்வர் கள்ளக்குறிச்சி போனாரான்னு கேட்குறாங்க. கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது? இல்லை நான் கேட்கறதுக்கு அறிவே இருக்காதா? கரூரை பத்தி எங்க கரூர் முதலமைச்சர் போனார், நைட்டு 9 குழந்தைங்க. ஒரு அம்மா சொல்லுதுங்க, ஒரு 6-5 வயசு குழந்தைய நான் மடி வச்சிருந்தேன், கீழே தள்ளாங்க விழுந்துட்டேன். நான் கீழே என் மேலே குழந்தை இருந்தது, 500 பேர் மெரிச்சாங்க, கண்ணு பிதிக்குன்னு வெளியே வந்துருச்சு, மர்ம உறுப்பு நசிங்கடிச்சுன்னு. பிள்ளைய பெற்ற எவனுக்குமே வருத்தமாக இருக்காதா? டிவியில் பார்த்து எல்லாருமே அழுதாங்க, அதை குழந்தைங்கள பார்த்து எல்லாரும் திட்டினாங்க. இது குழந்தைங்களாம் கூட்டு போவாங்களான்னு கேட்டாங்க, எல்லாரும் வருத்தப்பட்டாங்கல்ல. குழந்தைங்களை பறி கொடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் குடும்பத்தாங்க தெரியும் அந்த குழந்தை பறி கொடுத்த வேதனையும் வலியும். இவர் கேட்குறாரு, கள்ளக்குறிச்சி போகணும். கள்ளக்குறிச்சி தான் சார் எப்படி செத்தாங்க? எப்படிங்க செத்தாங்க? கள்ளச்சாராயம். அதுக்கு முதலமைச்சர் போகணுமா? குடும்பத்தை காப்பாற்ற நிவாரணம் கொடுத்தோம், வித்தவனை அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் போட்டோம். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. முன்னதே போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். எப்படி கள்ளக்குறிச்சி சாரா எங்க வித்தாங்க, எந்த மலையில வித்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவனை சார் கரூர் எந்த பக்கமே இருக்குன்னு தெரியாதவங்களாம் கரூர் பத்தி பேசினுக்கிறான் சார். கரூர் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு, ரவுண்டானா எங்க இருக்கு, வேலுச்சாமிபுரம் எங்க இருக்குன்னே தெரியாது சார். ஏன் கேட்ட இடத்த தரல? இதுல சதி இருக்கிறது. அவன் கேட்ட இடம் ரொம்ப சின்னதியா, அதோட 4 மடங்கு இடத்த பெருசா கொடுத்தாங்க. எதுவுமே தெரியாது, பேசணும். இல்லைன்னா கள்ளக்குறிச்சியும் கரூருக்கும் முடிச்சு போடுவாங்களா? 5 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் 10 வயசு குழந்தையும் செத்து போனதும் கள்ளச்சாராயம் சாவும் ஒன்னா? என்ன சார் அநியாயம் இதெல்லாம்? ஒரு தகப்பனா இருந்த காரணத்தினால் வலினா என்னன்னு தெரியும். முதலமைச்சர் போனார், உங்களால் பதில் சொல்ல முடியல, ஏதோ அப்படியே திருப்பி உள்ளான்னு பார்த்தீங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் எந்த வீடியோ இல்லைங்க, தமிழ்நாடு அரசு இருந்தோ காவல்துறையோ எந்த வீடியோ தேடிலாம் வெளியில. ஒவ்வொரு வீடியோ அதாவே வருது. ஒரு வச்சு வெளியிட்டாங்க ஐஏஎஸ். ஆமா, அது இவங்க சொன்ன குற்றச்சாட்டு, எதிர்கட்சி தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டிய பெரும் கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. ஆளுங்கட்சி 3 அதிக ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியமிச்சிருந்தாங்க. இனி எந்த செய்தி தொடர்பாக இருந்தாலும் இவங்க தான் மூவ் பண்ணுவாங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்க, தெளிவாக விளக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ அவங்களால பதில் சொல்ல முடியல. நான் என்ன சொல்றேன், கல் வீசினாங்க, ரவுடிங்க போன்ட்டான், பொய்யா சொல்றீங்கல்ல. நீங்கள் விஜய் போன பஸ்ஸில் சுற்றி 12 சிசிடிவி கேமரா இருக்குது, வெளியிடுங்க. அதுதான் வேனை பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கோர்ட்டு சொல்லிட்டுங்க, நடவடிக்கை எடுப்போம், அது 2வது விஷயம். நீங்கள் உத்தமம் இல்லை, நீங்கள் வெளியிடுங்களேன். எங்கன்னா ஒரு இடத்துல கல் அடித்தாங்க, ஏதாவது ரவுடிங்க வந்தாங்க சார், பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க சார், நிற்கிறவங்க சொல்கிறாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்கு, தண்ணியால் தாகத்தால் மூச்சடைச்சி நெருக்கடி இல்லை அப்படி தான் இறந்தாங்கன்னு வந்திருக்கு. யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு ரத்த காயம் காட்டுங்க. ஏன் சார் தப்பு பண்ணிட்டு தப்பாக பேசுகிறீங்க? ஏன் சார் கோட்டை விட்டு அரசை குறை சொல்கிறீங்க?
நான் திருப்பி எல்லார்ட்டையும் ஒன்று தான் கேட்குறேன். இன்னைக்கு 41 சாவை பற்றி கவலைப்படாமல், செத்துப்போன 9 குழந்தைங்களை பற்றி கவலைப்படாமல், பெண்களை பற்றி கவலைப்படாமல், இன்னைக்கு விஜய்க்கு வக்காலத்து வாங்கி கூட்டணியில் சேர்க்கணுன்றக்கா பேசிகிட்டு இருக்கீங்களே. நான் பணியோடு கேட்குறேன், ஒருவேளை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கூட்டத்தில் இந்த 41 பேர் செத்து போயிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அது முதலமைச்சருடைய தப்பு இல்லை, கூடின கூட்டத்துடைய தப்புன்னு சொல்லுவாரா? நயனா நாகேந்திரன் ஒத்துப்பாரா? இப்போ என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. உனக்கு கூட்டணி ஆள் வரணுன்றதுக்காக 41 பெண்ணங்கள் மீது உட்காந்து சுடுகாட்டில் உட்காந்தா கூட்டணி பேசுவீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, நெருக்கமான ஒரு உறவை பலி கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போவும் சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து வீடியோ கால் பேசுகிற டைம்லேயும் சொல்கிறாங்க, விஜய் என்ன பண்ணுவார், தமிழக அரசு தான் போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி போட்டிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவதுங்க, களத்தில் பெரிய எதிரான மனநிலை இல்லைன்னு தான் மறுபடியும் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு, பொண்ணை குழந்தைய பறி கொடுத்து, பையனை பறி கொடுத்து, புருஷனை பறி கொடுத்து, அம்மாவை பறி கொடுத்து, பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய சைக்காலஜிக்கல் பிரச்சனை. ஒருத்தர் உச்சநீதிமன்றத்துக்கே போயிருக்காரு, சிபிஐ வழக்கு வேணும். அவருடைய மனைவி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, இவர் என் புருஷனே இல்லை, இப்போது இந்த சம்பவத்துக்கும் அவர் சம்மந்தமே இல்லை, அவர் என்னை விட்டு போய் 6-8 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி ஒரு வழக்கு போடலாம், நான் இந்த கூட்டத்துக்கு போனதே அவருக்கு தெரியாது, என் கூடயே அவர் இல்லையே, பணம் வாங்கிட்டு தாவேக்கா கிட்ட பணம் வாங்கிட்டு இவர் உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டிருக்காரு, எனக்கும் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவருடைய துணைவியார் குழந்தையை பறி கொடுத்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக தான் அதில் குறிவைக்கப்படுது. வேற வழிங்க. ஏங்க, எப்பொழுது தேர்தல் வைத்தாலும் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லிட்டாங்க. எடப்பாடி பருப்பு வேவலை, எத்தனை குட்டிக்காரன் போட்டாலும் அமித்ஷால இங்கே ஒன்றும் பண்ண முடியல. நாடாளுமன்ற தேர்தலில் 10-12 முறை வந்து பிரதமரே பேசிட்டு போனார், ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. அதிமுக மக்கள் ஏற்றுக்கலை, டைவர்ட் பண்ணணும், திசை திருப்பணும், பொய்யா பேசணும், ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம், ஏதாவது மக்கள் எப்படிங்க மக்கள் நம்புவாங்க? ஏதாவது யதார்த்த உண்மை இருக்க வேணாவா? நீங்கள் கூட்டம் போட்டு நீங்கள் ஆள் சேர்த்து 2 மணிக்கு வரேன்ட்டு 7 மணிக்கு வருவீங்க, குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ண மாட்டீங்க, தள்ளுமுள்ளு ஒழுங்குபடுத்த ஆள் இல்லை, கெயிட் பண்ண ஆள் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர் இல்லை, எல்லாம் ஐயோக்கியத்தனத்தை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த அரசு தான் பொறுப்புன்னு சொன்னால் நாங்களாங்க கூட்டம் பேச கூப்பிட்டவங்கள? நீங்கள் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஐயா கூட்டம் பேசலையா? ஜெயலலிதா கூட்டம் பேசலையா? கலைஞர் பேசாத கூட்டமா? இல்லை அண்ணா பேசாத கூட்டமா? பெருந்தலைவர் கூட்டம் பேசலையா? ஜவஹர்லால் நேரு சென்னையில் கூட்டம் பேசலையா? அம்மா இந்திரா காந்தி அம்மா கூட்டம் பேசலையா? ஏங்க அப்போலாம் நான் ஒழுங்குபடுத்த ஆள் இல்லையா? அப்போ இப்போ இருக்கிற எந்த முன்னேற்றமும் விஞ்ஞான வளர்ச்சியும் டெக்னாலஜியும் இதெல்லாம் இல்லாத போது பேசினாங்க இவங்களாம். எப்படி? இதெல்லாம் இல்லாத போது பேசினாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் வந்து டிவிக்கு கொடி பறக்குது அப்படின்னாங்கன்னா அதை ஒத்துக்கவே இல்லை. கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், அதுதான் அதை நான் ஒத்துக்கவே இல்லை. எப்படி நான் ஒத்துக்கலை அப்படின்னா, அந்த கொடியை வந்து டிவிக்கு தொண்டை அந்த கொடியை ஆட்டலை, ஏடிஎம்கே தொண்டன் தான் அந்த கொடியை ஆட்டினானுக்கு உதாரணம் ஆதாரம் என்ன தெரியுமா? டிவிக்கு தொண்டன் கொடியை ஆட்டியிருந்தான்னா ஒன்று மரத்து மேலே உட்காந்துருப்பான், இல்லை டிரான்ஸ்போர்ட் மேலே உட்காந்துருப்பான், இல்லை அடுத்தவன் வீட்டு மேலே உட்காந்து, இல்லை ஓட்டு மேலே உட்காந்துருப்பான், இல்லை குடிசை மேலே இருப்பான். அங்கேருந்து ஆட்டியிருந்தானா விஜயை விமர்சிக்கலாம், தொண்டர்களை போய் விமர்சிக்கலாம். நான் பார்த்த வீடியோவை சொல்கிறேன் சார். விஜயை பார்க்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே உட்காருவீங்களா? விஜயை பார்க்க மரத்து மேலே உட்காருவீங்களா? விஜயை பார்க்க ஓட்டு மேலே உட்காந்து உடச்சி கீழே விழுவீங்களா? விஜயை பார்க்க இன்னொருத்தன் குடிசை கீழ்ச்சி உள்ளே உட்காருவீங்களா? அங்கெல்லாம் உட்காந்து ஆட்டியிருந்தானா நீங்கள் கன்ஃபார்மாக எழுதலாம், இது வந்து டிவிக்கே தொண்டன் தான் அந்த கொடி ஆட்டினா. ஆதாரம் போஸ்ட்டு கம்பியில், கரண்ட் கம்பியில், டிரான்ஸ்பாரண்டில், மரத்து மேலே, குடிசை மேலே, ஓடு மேலே, மொட்டை மாடி மேலேனா இவன் தரையிலேருந்து ஆட்டுறான். அப்பே கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இது டிவிக்கு தொண்டை ஆட்டலை, ஏடிஎம்கே தொண்டை தான் ஆட்டியிருக்கிறான். நடிக்கிறாங்க, ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு பலவாய்ந்த கட்சியின் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கடைசியில் விஜய் இடத்துல போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு மாறி இருக்கார் என்பதுதான் வருத்தமான செய்தி. இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன இப்போ ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாருன்னா, விசிகா பிரச்சனை போன நடந்த சமீபத்தில் அவரது வாகனம் வந்து ஒரு நபரால் தாக்கப்பட்டுச்சுங்கிறாங்க, இல்லை தாக்கலைங்கிறாங்க, அது ஒரு விவாதம், அது தனி. ஆனால் இதே விசிகா தலைவர் எங்கள் கூட்டணியில் இருந்திருந்தாருன்னா அவர் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பார், இறங்கி வந்து பார்த்துருப்பார். இப்போ திமுகவோட மரபணு வந்து அவர்கிட்ட இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பிரச்சனை பண்ணால் கூட உள்ளே உட்காந்துக்கிறாரு. அப்படி பிஜேபியுடைய மரபணு அதிமுகவில் ஊடுருவி இருப்பது உண்மையெனில், பிஜேபியுடைய ஆதிக்க மனப்பான்மை, திமுரு, ஜாதி வெறி அதிமுகவை ஆட்கொண்டிருக்கிறது, அபகரித்திருக்கிறது உண்மையெனில், இதெல்லாம் உண்மை. அது இல்லைன்னு எடப்பாடி சொல்லுவார்ல, நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லுவார கண்டிப்பாக. அப்போ நாங்களும் சொல்கிறோம் அப்படி இல்லைன்ட்டு. நீங்கள் அதை ஒத்துக்கங்க. உதாரணம் வேணுமா?
மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளி என்று அழைக்கக்கூடாது, பயனாளி என்று அழைக்க வேண்டும். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? அதுக்கு பெருசான அரசியல்லாம் பேசலை, நார்மலாக கேட்கல. எல்லாத்துலேயும் விளம்பரம் பண்ணுறீங்க. இல்லை, பயனாளிகள், உங்களை நோயாளி பேஷண்ட்டுன்னு சொல்லாமல் எதில் பேர் மாத்துறது, தமிழில் மாத்துறது விவசாயிகள் இல்லையான்னு அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காண்டு பாருங்கள், எவ்வளோ அந்த ஆதிக்க மனப்பான்மை பாருங்கள். இது பிஜேபியோடைய ஸ்டைல், இது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், அவங்களுடைய கோட்பாடு. இது மரியாதையாக நாகரிகமாக சொல்ல அழைப்பதை என்றைக்கும் பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இந்துத்துவ சித்தாந்தங்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இன்றைக்கி அந்த கோட்பாடு, அந்த மரபணு உங்கள் மத்தியில் ஊடுருவி இருக்கிறதுக்கு உதாரணம் தான். பயனாளிகள் அழைக்கிறது என்ன கஷ்டம், அது மட்டும் சொல்லுங்கள். பேர் மட்டும் மாற்றுறீங்க, சரி, என்ன கஷ்டம் அதில்? நாங்கள் உடனே ஜெயலலிதா பேர் எடுத்துகிட்டு எங்கள் பேரை வச்சுக்கல. எம்ஜிஆர் திரைப்பட நகர் இருந்தது, அது ஜே திரைப்பட நகரை மாற்றினது யார்? நீங்கள் தானே, உங்கள் ஆட்சி தானே, உங்கள் அம்மா தானே. நாங்கள் அப்படியே மாற்றணும். நோயாளிகளை பயனாளிகள்னு சொல்கிறோம். இது பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பாது உங்களுக்கு. அப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு? விமர்சனம் பண்ணுறதுக்கு, குற்றச்சாட்டு சொல்வதற்கு ஆதாரம் தருவதும் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை. கடைசியில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலாம் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நன்றாக தெரியும். அம்மா அப்பாங்கிறத மாத்திராதீங்க, அதுவும் அப்படியே இருக்கட்டுங்கிற மாதிரி சொல்கிறேன். நாங்கள் எதை அதுதான் சொல்கிறேன், நோயாளி என்பதை பயனாளின்னு மாற்றதுல உங்களுக்கு எங்கே எரியுது? விவசாயே இல்லையா? எல்லாத்துலேயும் விளம்பரம் பண்ணுறீங்களேன்னு கேட்குறேன். உங்களுக்கு எங்கெங்க எரியுது? என்னங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஸ்பூனில் பணியார சாப்பிட்டு நீங்களாம் விளம்பரத்தை பற்றி பேசக்கூடாதுல்ல? சேலஞ்ச் பண்ணுமா? 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் விளம்பரத்துக்கு சரி ஒன்று உதாரணம் விளம்பரம்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். விளம்பர மாடல்னு தொடர்ந்து விமர்சி. அதுதான், நீ விளம்பரத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? அது ஜெயலலிதாவாக இருந்தாலும், ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும். முதல் உதாரணம், அம்மா இட்லி கடை திறக்கிறாங்க. அம்மா உணவகம். அதில் என்ன விற்பாங்க? காலையில் இட்லி, மதியானம் இட்லி தான், பொங்கல்லாம் கிடையாது, இட்லி. மதியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம். ஒரு இட்லி விலை 1 ரூபா, மதிய சாப்பாடு 5 ரூபா. நான் சொல்கிறது 8 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி. திறப்பு விழாக்கு ஜெயலலிதா வராங்க. இட்லி விலை எவ்வளோ? 1 ரூபா. அந்த இட்லி கடை திறக்கிறதுக்கு ஜெயலலிதா வராங்க. விளம்பரத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க. யோகி இதே இல்லாமல் அந்த 1 ரூபாய் இட்லி கடையை திறக்கிறதுக்கு முதல் பக்கம் விளம்பரம் எவ்வளோன்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் எடிஷனுக்கு. அரசு திட்டம் நிறைய பேர் பயனடையணும் அந்த நோக்கத்தில். 1 ரூபாய் இட்லி கடைக்கு 10 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்த நீலாம் எங்களை விளம்பர மாடல்னு சொல்வீங்களா? 1 ரூபாய் இட்லி போய் இங்கிலீஷ் ஹிந்து படிக்கிறவன் போய் எந்த காலத்தில் அம்மா காலை இட்லி சாப்பிட்டான் சொல்லுங்க? இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் படிக்கிறவன் எப்போங்க அம்மா காலை போய் இட்லி சாப்பிட்டான்? அந்த பேப்பர்ல விளம்பரம். அது 1 ரூபாய் இட்லி கடை திறக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் ஆடு கொடுத்த நீங்க எங்களை விளம்பரத்தை பத்தி பேசுறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல மூலமா பேனர் வச்சு விளம்பரப்படுத்துறது யாரு? பஸ்ல விளம்பரப்படுத்துறது யாரு? பிள்ளையார் சொல்லி சொன்னீங்களா? பிள்ளையார் சொல்லின்னு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தான். அது நீங்க எங்களை சொல்லக்கூடாது. ஆக இன்னைக்கு கஷ்டம், நெருக்கடி, தவிப்பு, அதிகார பசி, கட்சியை தக்க வச்சுக்கணும், தலைமையை தக்க வச்சுக்கணும். எப்படியாவது யார் காலி அவருக்கு காலில் விழுறது புதுசுல வச்சுக்கிங்களேன். யார் காலில் சொல்லிட்டாரு, வயசுல மூத்தவங்க விழுந்ததுல என்ன தப்புன்னா அவரே கேட்கிறாருல. அதே வயசுல மூத்தவங்க துரோகின்ட்டீங்களே. அப்போ மட்டும் நாங்கள் 16 வயசா? அப்போ மட்டும் நான் சின்ன வயசா? அவங்க ஏறி வந்த ஏனி 8 வச்சது யாரு? விமர்சனம் பண்ணது யாரு? கட்சி விட்டு நீக்கினது யாரு? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அந்த அம்மா குறைஞ்சபட்சம் வருகன்னு கூட சொல்லாது யாரு? சார் உங்களுக்கு தேவைன்னா மாலை ஆக்கிறீங்க, தேவையில்லைன்னா குப்பையில் போட்டுறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய எல்லா தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் அடிமைத்தனத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. பரபரப்பாக இருந்தீங்க, வெவ்வேறு ஊரில் இருந்தீங்க, நேரம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.